ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம் பின்பாகம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல்ல நம்மளை ஏந்தினாரா, நம்மை தாங்கினாரா. கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன், தூக்கி சுமந்தேன். முதிர் வயது வரைக்கும், நரைமயிறு வரைக்கும், இப்பவும் இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை ஏந்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தில் உள்ள பாடுகள் நிமித்தம், ஊழிய பாதையில் உள்ள கஷ்டத்தினால் அவர் மிகவும் சோர்ந்து போய் ஒரு நாள் அவர் ப்ரேயர் பண்ணிட்டு அவர் படுக்க போனார். படுக்கையில் தூக்கத்தில் அவருக்கு சொப்பனத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் இவர் ஒரு பாதை வழியாக அது ஒரு நல்ல பாதையாக இருக்குது, ஒரு எளிமையான பாதையாக. அந்த பாதை வழியாக இவர் நடந்து போயிட்டுருக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் அந்த பாதையை கடந்துட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த பாதை, அவருடைய கடந்து வந்த பாதையில் அவருடைய காலடி தடத்து கூட பார்த்திங்கன்னா இன்னொரு காலடி தடம் இருக்கு. அப்போ நான் ஒத்தையால வந்தேன், இப்போ 2 காலடி தடம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், மகனே அது என்னுடைய காலடி தடம், உன்னோட நான் உன்னை தனியாக விடுவதே இல்லை, உன்னை நான் ஒரு நாள் தனியாக விடவே மாட்டேன், நான் உன்னோட கூட நான் நடந்து வந்தேன், அதுதான் என்னுடைய காலடி தடம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம். அடுத்து பாதை பார்த்தீங்கன்னா அது கரடு முரடான பாதையாக இருந்துதான். அப்போ இந்த கரடு முரடான பாதை, ஐயோ நான் இதை எப்படி கடக்க போகிறனோ என்று சொல்லி அவர் கஷ்டப்பட்டு அதை கடந்து எப்படி போக போகிறோமோ என்று சொல்லி போயிட்டார். ஆனாலும் போய் திரும்பி பார்க்கும்போது எப்படி இந்த பாதையை கடந்து வந்தோம் என்று சொல்லி திரும்பி பார்க்கிறார். ஆனால் அந்த கடினமான பாதையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு காலடி தடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவர் கர்த்தரை நோக்கி கேட்குறாரு, கர்த்தாவே நான் அந்த எளிமையான அழகான காலடி பாதையில் என்னுடைய காலடி தடத்திற்கூட நீர் வந்தீர் என்று சொன்னீங்களே, ஆனால் இப்போ இந்த கரடு முரடான பாதையில் ஒரு காலடி தடம் மட்டும்தானே இருக்குது, நீர் என் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கேட்குற. அப்போ கர்த்தர் சொல்கிறார், மகனே அது என்னுடைய காலடி தடம், உன்னுடைய காலடி தடம் இல்லை, அது என்னுடைய காலடி தடம். நீ இந்த பாதை எப்படி கடப்பேன் என்று சொல்லி சோர்ந்து போய் நிற்கும்போது நான் தான் உன்னை தோளின் மேல் சுமந்து இந்த கடினமான பாதையை நான் லகுவாக்கி நான் மாற்றி தந்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார். சொன்ன உடனே அவர் கண்களில் கண்ணீர் வடிந்தவராய், கர்த்தர் என்னை ஒரு நாள் தனியே விடலை, ஒவ்வொரு நேரம் அவர் என்னை கூடவே தான் நடக்கிறார் என்று சொல்லி அறிந்தவராய், உணர்ந்தவர்களாய், கஷ்டமான பாதையில் அவரே என்னை தாங்கி தூக்கி சுமந்து வருகிறார் என்று சொல்லி அதை உணர்ந்தவராய் என்ன செய்தார், கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு அடுத்து காலையில் எழும்பி நல்லா ஜெபித்து விட்டு அவர் என்ன செஞ்சார், அவருக்கு பாடுகள் தான், ஆனால் அந்த பாடுகளை பெருசாக நினைக்காதபடி கர்த்தர் என்னோடு உண்டு என்று சந்தோஷத்தோடு அவர் ஊழிய பாதையில் உற்சாகமாய் கடந்து சென்றார். அதற்கப்புறம் அவருக்கு இருந்த பாடுகளாகவே தெரியலை, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு உண்டு என்று. ஆகவே இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கூட இன்னைக்கு உங்கள் கூட கர்த்தர் உங்களோடு கூட நடக்கிறார். கடினமான பாதை கடினமாக இருக்கிறதே, நான் இதை எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் உங்களுக்காக அவர் நடந்தார். ஏசாயாவில் நான் பார்க்கிறோம், உங்களுக்காக உங்கள் நடைகளை நடத்துகிறவர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறது. உங்களுக்காக அவர் உங்கள் நடைகளை நடத்துகிறார். நீங்கள் நடக்கலை, அவர் உங்களுக்காக நடக்கிறார், உங்களோடு கூட நடக்கிறார். உங்களுக்காக உங்கள் நடைகளை நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தாகவே. பாதை கஷ்டம், பாதை கடினம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு முன்னாய் வைத்திருக்கிற பாதை வெகு தூரமாக இருக்கு, நான் இதை எப்படி கடந்து போகிறேன், இது என் தகுதிக்கும் எனக்கும் மிஞ்சினதாக இருக்கு என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு அங்கலாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட நரைமயிறு உள்ள வரைக்கும் நான் என்ன செய்தேன், சுமந்தேன். உங்களை நான் ஒரு நாளும் தனியே நான் உங்களை விடுவதில்லை, தனியே விட்டதில்லை, இனிமேலும் நான் விடுவதில்லை. நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன். வேறு எந்த ஜாதிக்கும் யாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லலான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில் இந்த அருமையான வார்த்தையை தந்து தேற்றுகிறார். அவர்களே அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் நம் கண்களை முடியப்பா, நரைமயிறு உள்ள வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நீர் எங்களை சிறு வயதில் எப்படி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் எங்களை தாங்கினீரோ
அதே போல் இனிமேலும் இப்பொழுதும் தாங்கி ஏந்தி சுமந்து காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தாயின் வயிற்றினது முதல் உங்களை நான் ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன். உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்காக நீ பேசின உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒரு நாளும் தனியே விடப்படுவதில்லை அப்பா. இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அப்பா, ஒரு நாளும் பிள்ளைகள் தனியே தன் வாழ்க்கை பாதையில் விடப்படுவதில்லை. கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த நாளில் வலது கையை பிடித்தவராய் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ நடந்து வருகிற பாதை, நீ நடக்க போகிற பாதையை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் தேற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கும். நீர் தாங்கி நீர் ஏந்தி போகிற பாதையிலே அப்பா நல்ல ஒரு பாதையை காட்டி இயேசுவே நீர் வெற்றியின் பாதையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏந்தி சுமந்து நடத்தி முடிவரை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.